இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்காங்க. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பச்சரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா அந்த தண்ணி கொதிச்ச உடனேவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்ச உடனேவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அளந்து வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி மாவு வந்து இதில் அப்படியே கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமாக நம்ம கரண்டி வச்சு அப்படியே கலந்து விடுங்க. மாவு வந்து கட்டிகளே இல்லாமல் அதுவாகவே நல்லா வந்து திரண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஆன உடனேவே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சூடாகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா மாவு பாருங்கள் சூப்பராக இருக்குது. கைகள் வந்து கழுவிட்டு அந்த இயற்கையில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. கட்டிகளே இருக்காது. பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த மாவு வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம பால் பாயசத்துக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த உருண்டைகள் வந்து ஒரே மாதிரி பால் மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக இந்த உருண்டைகளை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தது அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வளையம் போட்டு இந்த உருண்டைகளை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வெந்து வந்தால் போதும். குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா வெயிட் எல்லாம் போட்டுறாதீங்க, ஆவியில் தான் வேக வைக்கணும். 10 நிமிஷம் இது வெந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாகட்டும். அதுக்கப்புறமாக இது எடுத்திங்கன்னா தனித்து உருண்டைகளாக அப்படியே எடுக்க வரும் உங்களுக்கு. இது வந்து இப்போ நான் 2 விதத்தில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார மணிக்கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வானிலையில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சுக்கிட்டு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா தாளித்து விட்ட உடனே நம்ம அந்த கொழுக்கட்டைகள் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக கொத்தமல்லி தலைகள் தூவிக்கோங்க. சூப்பரான கார மணி கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடிங்க. அடுத்ததாக வந்து இனிப்பு கொழுக்கட்டை, இனிப்பு மணி கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். இது வந்து பாகெல்லாம் வர வேண்டியதில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். குப்பை ஏதாவது இருந்து அப்படின்னா குப்பையை வந்து ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த வெள்ளக்கரைசல் வந்து கொதிக்கிறப்ப அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த மணி கொழுக்கட்டைகள் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து 2 விதமாக செய்கிறதுக்காக கொஞ்சம் காரம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கிறது வந்து இப்போ இனிப்பு மணி கொழுக்கட்டைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருண்டைகள் எல்லாமே வந்து இதில் இப்போ சேர்த்திக்கலாங்க. இது வந்து நல்லா அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனேவே இது வந்து உங்களுக்கு அந்த பாகெல்லாம் லைட்டாக கெட்டிப்பட்டு வரும். அந்த கொழுக்கட்டைகளை கூட சேர்ந்து அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் இலகன பதமாக இருக்கிறப்பவே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பாகுப்பதம் வந்து ரொம்ப கெட்டியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடல. இனிப்பு மணி கொழுக்கட்டைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாகாக இருக்கிறப்பவே ஆஃப் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி 2 விதமான மணி கொழுக்கட்டைகள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.